எந்த வாக்குறுதியும் 5 வருஷமா நிறைவேற்றல. முடிய போகுது, இன்னும் ஒரே மாசம் தான். அடுத்த மாசம் இந்நேரம் உங்களுடைய நான் வேட்பாளராக எங்களுடைய அறிவியர் எடப்பாடியார் யாரை அறிவிக்கிறாரோ அந்த அடிப்படையில் உங்களை வேட்பாளராக நாங்கள் வந்து கேட்க இருக்கிறோம். எல்லாரும் இங்க அதிமுக இரட்டை இலைச்சலுக்கு வாக்கு பண்ணி 1 மாசத்துக்குள்ள கேட்டுருவோம். இப்ப திட்டங்களை கொடுக்க முயற்சி அளிக்கிறார்கள். திமுக எந்த திட்டத்தையும் போடாம ஒரே நாள் இன்னைக்கு அறிவிச்ச பெண்கள்லாம் நினைச்சு பார்த்திருப்பீங்க. இது ஏமாற்று வித்தை. இன்னும் 5 வருஷமா கொடுக்கல. நீங்க 2000 ரூபாய் கொடுக்க நினைச்சா இன்னைக்கு எடப்பாடியார் அறிவிச்ச பிறகு நீங்க அறிவிக்கிறீங்க. வாக்குறுதி கொடுத்து விட்டார். ஒவ்வொரு மகளிருக்கும் அடுத்த ஆண்டு வெற்றி பெற்றவுடன் முதலமைச்சருடன் 2000 ரூபாய் திட்டம் கொடுக்கப்படும் என்று அற்புதம் முதல் கட்டமாக எடப்பாடி அறிவிச்சிட்டாரு. அதை பார்த்து நீங்க அறிவிக்கிறீங்க. நீங்க அறிவிச்சவங்க கடந்த 1 வருஷமா சேர்த்து எத்தனை மக்கள் இந்த ரூபாய் கிடைக்க கஷ்டப்பட்டாங்க. எல்லாம் சேர்த்துக்கு மொத்தமா 30,000 கொடுத்துருக்கலாம்ல. 5,000 ரூபாய் நம்ம வீட்டுக்கு ஒரு நாள் செலவுக்கு போருமா? இன்றைக்கு 5,000 ரூபாய், அது 3,000 ரூபாய் 3 மாசம் கொடுக்க வேண்டிய ரூபாய இங்க இருக்கிற நிதியெல்லாம் எடுத்து கொண்டாந்து சேர்த்து கொடுக்கிறாரு. ஆக அதிமுக யாருமே எதிர்பார்க்காதப்ப பொங்கல் பரிசு 2,500 ரூபாய் கொடுத்தது எடப்பாடியார் ஆட்சி. இன்றைக்கு அதிமுகவை பின்பற்றுகிற நிலைமையில தான் திமுக இருக்கிறது. ஆனால் சொன்ன வாக்குறுதி நிறைவேற்ற சக்தி படைத்தவர் அறிஞர் எடப்பாடியார். புரட்சி தலைவி அம்மா அப்படித்தான் பண்ணாங்க. சொன்னா பண்ணாங்க. நினைச்சு பாருங்க, இன்னைக்கு 1000 500 கொடுக்குறாங்களே. தாலிக்கு தங்கம் கொடுக்கும் போது அரை பவுன் தங்கமே 25,000 50,000 புரட்சி தலைவி அம்மா கொடுத்த திட்டத்தை முடக்கி போட்டாங்களே இவங்க. நம்ம வீட்டுல யாராவது ஒருத்தருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குமே. அந்த வாய்ப்பு இன்றைக்கு போயிடுச்சு. மடிக்கணினி முழுமையா கொடுக்க முடியலையே. நம்ம வீட்டு மாணவனுக்கு மடிக்கணினி கொடுத்திருக்கலாமே. அம்மா மினி கிளினிக்கை மூடிட்டாங்க. எல்லா திட்டத்தையும் மூடிட்டு இன்றைக்கு திமுக நாங்கள் வாக்குறுதி கொடுப்போம் நிறைவேற்ற என்று சொன்னா யாராவது நம்புவாங்களா?